السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் நம்பெருமான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடைமுறை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமிக்க ஒரு மாதத்திலே, பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்திலே நம்மை வீட்டெடுக்க செய்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே நமக்கு அதிகமான பரக்கத்துகளை செய்வானாக. அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதத்தை அடைந்து அதில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், முழுமையாக அனைத்து நோன்புகளையும் நோட்பதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளுக்கு அல்லாஹ் உடன் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே, புனிதமிக்க ஷஅபானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்திலே பரக்கத் பொருந்திய ஒரு இரவு இருக்கிறது. அதற்கு நாம் பராஅத் இரவு என்பதாக நாம் சொல்லுவோம். ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானின் பாதி என்பதாக சொல்வார்கள். ஆனால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லைலத்துல் பராஅத். இது பராஅத்துடைய இரவு. இப்படி பராஅத்துடைய இரவு என்று நாம் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன? இன்னும் அந்த இரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இரவு சம்பந்தப்பட்ட சிறப்புகள், அந்த இரவிலே என்ன நடைபெறுகிறது என்பதை பற்றி உண்டான விஷயங்களை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, அந்த இரவுக்கு பராஅத்துடைய இரவு என்று ஏன் பெயர் வந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்வான்: இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். பரக்கத் பொருந்திய மாதத்திலே அதை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தினுடைய தஃசீரிலே நாம் பார்க்கும் பொழுது, பரக்கத் பொருந்திய இரவு என்று சொன்னால் இரண்டு இரவுகளை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். ஒன்று ரமலான் மாதத்தில் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு. இரண்டாவது விளக்கம் என்ன? ஷஅபான் மாதத்தில் வரக்கூடிய பராஅத்துடைய இரவு. அப்ப இந்த ஆயத்துல பராஅத்துடைய இரவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு உண்டான ஆதாரம் என்னவென்று சொன்னால், அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான்: ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவிலே தான் அனைத்து காரியங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே பிரித்து கொடுக்கிறார். எனவே இந்த வசனத்திலே லைலத்து முபாரக் என்று சொன்னால், இது லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய பிறை 15ஆம் ஆன அந்த பராஅத்துடைய இரவு தான். சிலருக்கு பராஅத் என்று ஏன் பெயர் வந்தது? இந்த இரவுக்கு 4 விதமான பெயர்களில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். லைலத்துல் முபாரக், லைலத்துல் ரஹ்மா, லைலத்துல் ஷக், அதே போன்று லைலத்துல் பராஅத். இந்த 4 விதமான பெயர்கள் அந்த இரவுக்கு உண்டு. சரி, இந்த 4 பெயர்கள் அல்லாமல், இந்த 3 பெயர்கள் அல்லாமல் லைலத்துல் பராஅத்தை ஏன் நம்ம அந்த பெயர், அந்த இரவுக்கு பெயர் சொல்றோம்? அந்த 3 இரவுகள் பிரபலியம் அல்ல.
லைலத்துல் பராத் மட்டும் ஏன் பிரபலியமாக ஆனது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், ஸஹீஹுல் ஜாமி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். அது எந்த இரவு என்று சொன்னால், லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய அந்த பாதி இரவிலே, அதாவது பிறை 15ஆம் இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஃபீஹா இந்த இரவிலே உத்தகாஹு மினன் நார் பிஅததி ஷுரூரி கனபி பனி கல்ப், பனு கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டினுடைய ரோமத்தின் அளவிற்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே நரகவாசிகளை விடுதலை செய்கிறார். இப்போ பராத் என்று சொன்னால் விடுதலை செய்தல் என்று அர்த்தம். எனவேதான் அந்த இரவுக்கு நம்ம என்ன சொல்றோம், லைலத்துல் பராத், விடுதலை செய்யக்கூடிய இரவு என்பதாக இது பிரபலியமாக ஆயிடுச்சு. அப்போ லைலத்துல் பராத் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அதற்குண்டான அர்த்தம், அதற்குண்டான தாத்பரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது பைஹக்கியிலே பதிவான ஹதீஸ் இது. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இதா கான லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய அந்த பாதி இரவு வந்துவிடுமையானால் யக்ஃபிருல்லாஹு மினத் துனூப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அக்ஸரு மின் அததி ஷஅரி கனமு கல்ப், கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டினுடைய ரோமத்தின் அளவை விட அதிகமாக எல்லாம் என்ன செய்யறாங்க, அடியார்களை மன்னிக்கின்றான். எத்தனையோ கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க அரபியர்கள்ல, எத்தனையோ கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க. இந்த பனு கல்பு கோத்திரத்தாரர் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது. எத்தனையோ கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா பனு கல்பு கோத்திரத்தை ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த கோத்திரத்தாரிடத்துல தான் நிறைய ஆடுகள் இருக்கும். அதுவும் ஆடுகள் சாதாரண ஆடு அல்ல, ஒவ்வொரு ஆட்டினுடைய ரோமத்தை நம்ம எண்ணியே பார்க்க முடியாது. நார்மலாகவே ஆட்டினுடைய ரோமத்தை எண்ண முடியாது. ஆனா பனு கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய ரோமம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குமா ரோமம். அதுல நல்ல ஆடு, நல்லா கொழுத்த ஆடா இருக்கும், அதுல முடிகளும் அதிகமாக இருக்கும். எனவே தான் பனு கல்பு கோத்திரத்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக தஃசீர்கள்ல, தஃசீருல் ஜலாலைன்ல இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி சொல்லிக் கொண்டே வரும் பொழுது, ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் காணல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஞ்சி பார்க்குறாங்க, வீட்டில் ரசூலுல்லாஹ் இல்லை. சரி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும் பொழுது ஜன்னத்துல் பக்கீல நின்று ஜியாரத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓடோடி வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷாவே, அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு தீங்கிழைத்து விடுவார்களோ, அல்லது உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ, அல்லது உன்னை ஏமாற்றி விடுவார்களோ என்று நீ பயந்து விட்டாயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்படி இல்லை யார் சொல்லலாம், மற்ற மனைவிமாருடைய வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்களோ என்று நான் நினைச்சேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுல, அதாவது பராத்துடைய இந்த இரவுல பனு கல்பு கோத்திரத்தாருடைய முடி அளவிற்கு அடியாருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். எந்தளவு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு, அந்த இரவிலே முதல் வானத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வந்து அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால், பனு கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டு ரோமத்தின் அளவுக்கு அவருடைய பாவங்கள் அதைவிட அதிகமாகவே மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக திர்மிதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டது. இப்படியாக ஒவ்வொரு ஹதீஸுகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய நிஸ்ஃபு ஷஅபானுடைய அந்த சிறப்பினை நமக்கு சொல்லி தருவாங்க. அப்போ அந்த இரவுக்கு பராத்துடைய இரவு என்பதாக நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்றோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க, அந்த முதல் வானத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து 3 விஷயத்தை கேட்குறான். அடியார்கள்ட்ட 3 விஷயத்தை அல்லாஹ் கேட்குறான். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன். அலாமி முஸ்தக்ஃபிரின் லீ ஃபக்ஃபிர் லஹு, யாரேனும் இடத்துல
பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கிறாங்களா? பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை பாவங்களை நான் மன்னிச்சிருக்கேன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு கேட்கிறான், மின் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகுஹு, என்னிடத்திலே ரிஸ்க் கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் ரிஸ்க் கொடுக்கின்றேன். இல்லா முபத்திலன் ஃபஆஃபிஹி, யாருக்கேனும் முசீபத்துகள் ஏதேனும் தீங்குகள் ஏற்பட்டிருக்கிறதா, அதை விட்டு உங்களுக்கு நிவாரணம் தர வேண்டுமா, என்னிடத்திலே கேளுங்கள், அதை விட்டு உங்களுக்கு நான் நிவாரணத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக ஃபஜ்ர் வரைக்கும், முதல் வானத்தில் மகரிபுல இறங்கி வந்த இறைவன் ஃபஜ்ர் வரைக்கும் இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த இரவு முழுவதும் நாம் நின்று வணங்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தில் வரக்கூடிய இந்த பராத்துடைய இரவனுடைய சிறப்பை பற்றி இன்னும் நிறைய ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த இரவுல என்ன நடைபெறுகிறது? மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யலாம்? சில காரியங்களை அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஒப்படைக்கின்றான். பொதுவாகவே மனிதனுக்கு சில ஆசைகள் உண்டு. உலகத்திலே வர்ற மனிதனுக்கு சில ஆசைகள் உண்டு. அதில் 3 விதமான ஆசைகளை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. எல்லா மனிதனும் ஒருத்தர் சக்கராத்து நிலைமையில இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் மூத்தாக ஆசைப்படுறீங்களா, இல்லை இன்னும் வாழ நீங்கள் ஆசைப்படுறீங்களா, அவர் என்ன சொல்லுவார்? இன்னும் நான் வாழத்தாங்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவார். அப்போ நீண்ட ஆயுள், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யறான்? அவனுக்கு ஆசைன்னா இந்த உலகத்தில் நீண்ட காலம் நான் வாழணும். அப்போ நீண்ட காலம் வாழணும்னா அதுக்கு உண்டான பொருளாதாரம் என்ன செய்யணும்? அவருக்கு தேவை. அப்போ விசாலமான செல்வங்கள், நிறைவான செல்வங்கள் எனக்கு என்ன செய்யணும்? வேணும். 3வது, எந்த விதமான துன்பம், துயரங்கள், கஷ்டங்கள் எனக்கு வரக்கூடாது. இப்படியாக 3 விதமான ஆசைகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ அடியானுடைய அந்த ஆசைகள் 3 விதமான ஆசைகள் இருக்கு. இப்போ இந்த 3 விஷயத்தை தான் அந்த ஷஅபானுடைய பிறை 15 அன்று பராத்துடைய இரவிலே அல்லாஹ் என்ன செய்யறான்? மீண்டும் புதுப்பிக்கிறான். ஏற்கனவே லவ்வுல் மஹ்ஃபூல் அல்லாஹ் எழுதிட்டான். பிறந்த உடனே என்ன செஞ்சுட்டான்? நம்ம தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நம்முடைய கலாபத்தில் எழுதப்பட்டிருச்சு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா அதை ரினியூ பண்ணுறான். அது எப்படி நம்ம பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுற மாதிரி, லைசன்ஸ் ரினியூ பண்ணுற மாதிரி அல்லாமல் என்ன செய்வார்? ரினியூ பண்ணுவானா? அது அவன் விருப்பம். அவன் தான் கலாபத்தில் எழுதுனா அது அவனே என்ன செய்வான்? அவன் மாற்றி எழுதுவான். என்ன குர்ஆன்ல சூரத்து ராஜில் அல்லாஹ் சொல்றான், எம்பவாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். உம்முல் கிதாப்னு சொன்னா என்ன? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய 7. அந்த 7 இன்தஹு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எம்பவாஹு மா யஷா, அவன் நாடியதை அவன் அடித்திடுவான். வ யுஸ்பித், அவன் நாடினால் அதை அப்படியே தடிப்படுத்தி வச்சிருவான், மாற்ற மாட்டான். ஒருத்தருக்கு 60 வயது நல்லா முடிவு செஞ்சுட்டான். அது அவன் நாடினான் என்று சொன்னால் அதை 80 மாற்றலாம். இல்லை அவன் நாடலான்னு சொன்னால் அது 60 அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதேனும் ஒரு வியாதியோ அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து அவருடைய உயிரை என்ன செய்வான்? அல்லாஹ் கைப்பற்றிடுவான். இது அவனுடைய விருப்பத்தை பொறுத்து. இப்போ இந்த ஆயத்தை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தஃப்சீர் திப்ரியில இமாம் திப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாஃப் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மக்கால கஅபத்துல்லாஹ் தவாஃப் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி? வஹுவ யபகா, அழுது கொண்டே தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப் செஞ்சுக்கிட்டு இந்த துஆவை ஓதுறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன் குன்த கதபதனி ஃபி அஹ்லில் ஸஆதத், யா அல்லாஹ் என்னுடைய கலாகதரில் சாதத் சீதேவித்தனமானவன் என்று என்னை நீ எழுதியிருந்தால் ஃபஅஸ்பித்னி, என்னை என்ன செஞ்சிரு? அது அந்த சீதேவி தரத்திலேயே என்ன செஞ்சிரு? சரிப்பட செஞ்சிரு. வயின் குந்த கதபுதனி ஃபி அஹ்லி ஸகாவா, என என்னுடைய கலாகதரில் மூதேவித்தனமானவன் என்று எனக்கு நீ எழுதியிருந்தால் அதனை என்ன செஞ்சிரு? பம்புனி, அதை நீ அடிச்சிரு, அதை என்ன செஞ்சிரு? அடிச்சிரு என்பதாக என்ன செஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த துஆ ஓதுறாங்க. அதே போல ஃபஅஸ்பித்னி ஃபி அஹ்லி ஸஆததி வல் மக்ஃபிரத்தி, எப்படி சீதைவித்தனமாக இருக்கிறத அது நிரந்தரமாக ஆசை என்பதாக நாம் கேட்கிறோமோ அதே நேரத்தில் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ என்ன செஞ்சிரு? நீ மன்னிச்சிரு. ஏனென்று சொன்னால் ஃபஇன்னக தம்ஹு மா தஷா, நிச்சயமாக நீ நாடியதை அளிக்கின்றாய். வதப்புது, நீ நாடியதை நீ ஸ்திரப்படுத்துகின்றார். எதுல? வஇந்தக உம்முல் கிதாப், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாகதருடைய ஏட்டிலே இருக்கக்கூடியதை நீ நாடுறதை அழிக்கிற, நீ நாடுறதை சேர்க்கிற என்று என்ன செய்றாங்க? தவாஃப் செய்து கொண்டு அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க?
அல்லாட்ட அந்த துவாவை கேட்டாங்க. இப்போ நம்மள என்ன செய்யணும், அந்த லேலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் பராத்தோட இரவுல இந்த துவா நம்ம கேட்கணும். யா அல்லாஹ், என்னை நீ சாதத்தில் நீ எழுதியிருந்தா அதை அப்படியே தடிபடுத்து, இல்லை மூதவித்திரத்தில் எழுதியிருந்தா அதை நீ அழிச்சிட்டு இதை சீதைவித்திரத்தில் நீ எழுது. இது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இயற்கையாகவே ஆசைகளை கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த 3 விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இரவுல அவங்களுக்கு மாற்றி எழுதப்படும். அல்லாட்ட யார் துவா கேட்கிறாங்களோ, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, நிறைவான செல்வத்தை கொடு, துன்பம் இல்லாமல் என்னை பாதுகார் என்பதாக இந்த 3ஐயும் கேட்கிறாங்களோ, இந்த 3ஐ அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுக்கு ஏற்றாற் போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மாற்றி எழுதுகிறான் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப அந்த இரவுல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், அந்த இரவுல யாசின் சூறாக்கள் ஓதுவோம். 3 யாசின்கள் ஓதி துவா செய்வோம். 4ஆவதாக நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு சென்ற நம்முடைய பெற்றோர்களுக்காகவே என்ன செய்வோம், ஒரு யாசின் ஓதி மொத்தம் 4 யாசின்கள் ஓதி துவா செய்வோம். சரி, யாசின் தான் ஓதணுமா? குர்ஆன்ல 114 சூறா இருக்கு. குர்ஆன்ல 114 சூறா இருக்கு. அதுல யாசினை மட்டும் நம்ம ஏன் ஓதுறோம்? என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது பொதுவாகவே ஒன்று அல்லாஹ்விடத்துல நம்ம டைரக்டா கேட்கறது, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. 2வது என்னன்னு சொன்னா, நாம் செய்திருக்கக்கூடிய அமலை முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்கறது, யா அல்லாஹ் இந்த பரலான தொழுகையை நான் தொழுதுட்டு உடனே நான் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு எனக்கு ஒரு வசீலா, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கேட்கறது. 3வது என்னன்னு சொன்னா, நல் அடியார்களுடைய வசீலா அவர் கேட்கறது, யா அல்லாஹ் இவரின் பொருட்டாருடைய பாவத்தை என்ன செஞ்சிரு, நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறது. இப்படி 3 விதமாக இருக்கு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வபுதகு இலைஹில் வஸீலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் சேருவதற்குண்டான வசீலாவை, ஒரு தொடர்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்ப வசீலா தேடுதல் என்று சொன்னா இந்த 3 விதமான கேட்டகரியில வரும். அதில் நம்ம என்ன செய்யறோம், யாசின் சூறாவை ஓதி இந்த யாசின் சூறாவினுடைய பரக்கத்தினால் யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்யும், என்னுடைய ஆயுள் நீட்டி கொடு என்பதாக நம்ம கேட்கிறோம். சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வசீலாவை கொண்டு தேடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பினை இந்த இதை யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவை வச்சு துவா கேட்டிருக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் என்ன செய்யுது, அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருந்தான், ஒரு சிறு தவறு செஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கினான். பூமிக்கு அவங்களை இறக்கினான். இறங்குறதுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துவா செஞ்சாங்களா, யா ரப்பி அஸ்அலுக, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரிமையை கொண்டு உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், இல்லா கஃபரத்தஹு, என்ன செஞ்சிரு, என்ன மன்னிச்சிரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கை கொண்டு, அவங்களுடைய உரிமையை கொண்டு நான் கேட்கிறேன், அவங்கள முன்வைத்து நான் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு. அப்ப அல்லாஹ் கேட்டானா, முகமது யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ அவரை பார்த்துருக்கிறியா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீண்ட வரலாறு, என்னை உன்னுடைய கரத்தால் நீ படைத்து உன்னுடைய ரூஹை என்னுடைய உடம்பிலே நீ ஊதினாய். நான் எழுதுவதற்கு பின்னால் சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது உன்னுடைய பெயர். அது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உன்னுடைய பெயரை கொண்டு, உன்னுடைய பெயரோட ஒரு பெயர் நீ சேர்த்து எழுதியிருக்கிறேன்னு சொன்னா அவர்கள் மீது நீ அதிக முஹப்பத்து வச்சிருக்கிற என்பது எனக்கு தெரியும். எனவே அந்த முஹம்மதை முன்வைத்து நான் என்ன செஞ்சேன், இந்த துவாவை கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா, எப்பொழுது என்னுடைய அடியான் என்னுடைய முகப்பத்தான என்னுடைய முஹம்மதை முன்வைத்து நீ கேட்டு விட்டாயோ உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்பதாக என்ன செஞ்சானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்பதாக இந்த சம்பவம் ஹாக்கிமும் அதே போன்ற தலாயிலுன் நுபுவா என்று சொல்லக்கூடிய கிதாபுகளில் இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டது. அப்போ ஒரு நல்ல அடியார்களை முன்வைத்து நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்துல துவா கேட்டோம்னு சொன்னா அவர்களின் பொருட்டால் என்ன செய்யும், நமக்கு மன்னிப்புகளை கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ யாசின் சூறா நம்ம ஏன் ஓதணும்? மற்ற சூறா எத்தனையோ சூறாக்கள் இருக்கு, சின்ன சின்ன சூறாக்கள்லாம் இருக்கு. இன்னும் ஆட்டைனா சூரத்துல் கௌசர் இருக்கு, சூரத்துல் இக்லாஸ் இருக்கு, அதை ஓதலாமே. சூரத்து யாசின் நம்ம ஏன் ஓதணும்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்
அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாசின் என்பது குர்ஆனுடைய கல். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் இருக்கு. மனிதனுக்கு இதயம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அவன் மைட்டு தான். இதயமும் மனிதனுக்கு இல்லைன்னு வைங்களேன், அவன் உலகத்தில் வாழ முடியுமா? முடியாது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருப்பதை போன்று குர்ஆனுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. அது என்ன இதயம்? அதுதான் சூரத்துல் யாசீன். அந்த சூரத்துல் யாசீனை யார் வீட்டிலே ஓதுவாரோ, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் நாளை மறுமையினுடைய பொருத்தத்தையும் ஆதரவிட்டு யார் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வழங்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க. அதே போல சூரத்துல் யாசீனை ஒரு என்ன செய்றாரு? பகல் நேரத்தில் ஓதுறாரு. காலையில பதில் சொல்றோம்னா ஓதுறான்னு சொன்னா மாலை வரைக்கும் அவருக்கு உண்டான எல்லா விதமான சகல விதமான காரியங்கள் நல்லா லேசாக்கிறாங்க. மகரிபுக்கு பிறகு என்ன செய்யறாரு? சூரத்துல் யாசீனை வந்து ஓதுறாருன்னா மறுநாள் காலை பதில் வரைக்கும் அதை என்ன செய்யறான்? அவருக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் எல்லாம் லேசாக ஆக்கிடுறான் என்பதாக பைஹக்கியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கரஅ யாசீன் ஃபி லைலத்தின், இரவு நேரத்தில் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவரிடத்தில் யாசீன் சூராவை ஓதுறான்னு சொன்னா குஃபிர லஹு, அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ யஅலா என்று சொல்லக்கூடிய கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் கரஅ யாசீன் ஃபி லைலத்தின், ஒரு என்ன செய்யறாரு? இரவு நேரங்களில் யாசீன் சூராவை ஓதுறான்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யப்படும்? காலை வரைக்கும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே போல என்ன செய்யறார்? சூரத்துல் யாசீனை ஓதுவதை நிரந்தரமாக ஆக்கிட்டார். ஃபஜ்ருக்கு பிறகோ அல்லது இரவு நேரங்கள்லையோ சூரத்துல் யாசீனை தினமும் ஓதுறாரு. தினமும் என்ன செய்யறாரு? அவர் ஓதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தாவம அலா கிராஅத்திஹா குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் சூரா யாசீனை யார் ஓதுவதை நிரந்தரமாக ஆக்கிக் கொண்டாரோ சும்மா மாத்த, அவர் நிரந்தரமாக ஓதிக்கொண்டிருக்கிறார், அந்த நிலைமையிலேயே அவர் மௌத்தாகிவிட்டால் மாத்த ஷஹீதன், அவர் உயிர் தியாகியை போல அவர் மரணமடைந்திருக்கிறார். உயிர் தியாகியுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது, உயர்ந்த அந்தஸ்து. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தகலல் மகாபிர, கபறுகளுக்கு அருகாமையிலே அல்லது கபறுடைய அந்த இடத்திலே நீங்கள் நுழைந்து விட்டால் ஃபகரஅ சூரத்த யாசீன், யாசீன் சூராவை நீங்கள் ஓதுங்கள். குஃபிஃப அன்ஹும் யௌமைதின், அந்த இடத்திலே சூரா யாசீனை ஓதும் பொழுது அந்த கபராளிகளுக்கு வேதனை லேசாக்கப்படுகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகான லஹு பி அததின் மன் ஃபீஹா ஹஸனாத், அது மட்டுமல்ல அவருக்கு எந்த அளவுக்கு வேதனைகள் லேசாக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு அந்த அவர் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு பகரமாக அது நன்மைகளாக மாற்றி கொடுக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த இரவுல நிஸ்ஃபுமின் ஷாபான் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவிலே அந்த சூரா யாசீனை நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நாம் துவா கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விதமான இரவுகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 5 இரவுகளில் யார் துவா கேட்கிறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் என்ன செய்யப்படும்? நிச்சயமாக அல்லாஹ்விடத்தே கபூல் செய்யப்படும். அல்லாஹ் மறுக்க மாட்டான், கண்டிப்பா அல்லாஹ் ஏற்றுக்குவான். பைஹக்கில ஹதீஸ் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹம்ஸ் லயாலி, 5 இரவுகள் இருக்கிறது, லா துரத்து ஃபீஹி துஆ, அந்த இரவிலே துவா கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறுக்க மாட்டான், அதை உதாசீனப்படுத்தி விட மாட்டான், நிச்சயமாக அதை கபூல் செய்வான். முதலாவது இரவு என்ன? லைலத்துல் ஜும்ஆ, ஒவ்வொரு வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. அடுத்தது அவ்வொரு லைலத்து மின் ரஜப், ரஜப மாதத்தினுடைய முதல் இரவு. லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், மூன்றாவது பராத்துடைய இரவு. நான்காவது லைலத்துல் ஈத், நோன்பு பெருநாளுடைய இரவு. ஐந்தாவது லைலத்துல் நஹர், ஹஜ் பெருநாளுடைய இரவு. இந்த 5 இரவுகளிலே யார் துவா கேட்கிறாரோ அவருடைய துவா நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் அதை மறுப்பதில்லை. அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும்? நான் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யணும். துவா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துவா முகுல் இபாதா, துவாவும் இபாதத்துல ஒரு பகுதின்னு சொன்னாங்க. துவாவும் இபாதத்துல ஒரு பகுதி. சலாம் கொடுத்தவங்க ஓடி போயிடக்கூடாது, உட்கார்ந்து துவா செய்யும். ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, துவாவும் இபாதத்துல ஒரு பகுதிங்கிறாங்க. ஒரு சலாம் கொடுத்து 2ஆம் சலாம் கொடுத்ததுக்குள்ள ஓடி போயிடுறாங்க, துவாவே செய்யறதில்லை. துவானா ஏன் செஞ்சுக்கிட்டு தொழுதா போதும். இப்படியே அமல்களை குறைச்சி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா தொழுகையும் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே தொழுதா போதும், பார்த்துக்கிட்டே தொழுதா போதும், உள்ளத்துல நினைச்சுக்கிட்டா போதும், இப்படி அவன் நினைச்சுக்கிறது. 5 நேர தொழுகைகளை எல்லாம் எதுக்காக கடமையாக்குறான்?
தன்னுடைய அடியார்கள் தன்னிடத்திலே நெருக்கமாக ஆகணும் என்பதற்காக தான் எல்லாம் நினைச்சிருக்கிறோம். 5 நேர தொழுகையே கடமையாக ஆக்கியிருக்கிறோம். இன்னைக்கு 5 நேர தொழுகைகளை எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம். ஃபஜ்ருடைய தொழுகையா சூரியன் உதயமாகி ஒரு 10 மணிக்கு என்ன செய்வோம், ஃபஜ்ருடைய தொழுதுக்குவோம். வெளியில போயிட்டோம், லொஹர் தொழுவ முடியல, அசர் தொழுவ முடியல, ஒட்டு மொத்தமா சேர்த்து நைட்டு 9 மணிக்கு கடையெல்லாம் விட்டு வந்ததுக்கு பின்னால லொஹர், அசர், மகரிப், இஷா எல்லா வகையும் சேர்த்து மொத்தமா எடுக்கிறது. இப்படி நம்ம தொழுகிறதாக இருந்தா அல்லாஹ் நமக்கு நேரத்தை பிரிச்சு கொடுத்துருக்கிறான். எல்லாம் உங்களுடைய நேரத்துக்கு என்ன செய்யுங்க, மொத்தமா நீங்க தொழுதுங்க 5 வக்தையும் அப்படின்னு நல்லா பிரிச்சு போயிருக்கலாம். ஆனா குர்ஆன் அப்படி சொல்லல. குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை மூமின்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூத்தா. மௌகூத் அப்படின்னு சொன்னா வக்த் என்று சொன்ன வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மௌகூத் என்பது. வக்துனா நேரம் அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். ஃபஜ்ர் தொழுகையா சூரியன் உதயமானது முன்பதாக தொழுதுணும், அதான் ஃபஜ்ர் தொழுகை. லொஹர் தொழுகையா சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தவன தொழுவோம். அசர் தொழுகையா சூரியன் மறைவதற்கு முன்பதாக தொழுகணும். மக்ரிப் தொழுகையா சூரியன் மறைந்த பிறகு தொழுவோம். இஷா தொழுகையா நைட், அதாவது ஃபஜ்ர் உதயமாவதற்கு முன்பதாக நீங்க தொழுகணும். ஃபஜ்ர் சாதி வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், தொழுகணும். இப்படி அல்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நிலைப்பாடு எப்படி இருக்குது, அந்த தொழுகை தொழுகணுங்கிற எண்ணமே நம்ம உள்ளத்துல முதல்ல இல்லை. அப்படிங்கும்போது துவா செய்கிற எண்ணம் நமக்கு எப்படி வரும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாளை மறுமை நாள்ல கேள்வி இருக்கு. எத்தனை நாட்கள் நம்ம தொழுகையை விட்டோமோ அத்தனை நாட்களுக்கு உண்டான தொழுகையும் ஒவ்வொரு வக்துக்கும் அல்ல என்ன செய்வான், கேள்வி கேட்பான். இந்த வக்தை நீ ஏன் தொழுகலை அப்படின்னு. அங்க ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நான் கடைக்கு போயிட்டேன், அங்க போயிருந்தேன், இங்க போயிருந்தேன், விசேஷத்துக்கு போயிருந்தேன், அங்க எந்த காரணமும் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் கேட்பான், என்னை வணங்குவதற்காக நான் உன்னை படைச்சேன், என்ன வணக்கம் உனக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்பான். நம்ம என்ன பதில் சொல்லுவோம், ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால கை கட்டி அப்படியே நிற்கணும். பதில் சொல்லாமல் நம்முடைய பாதம் ஒரு அடி நகராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இடத்துல என்ன செய்யணும், ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலே துவா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரலான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் கபூல் செய்யறான். நம்முடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கு. வெளியே நம்ம சொல்ல முடியாத தேவைகள், வெளியே சொல்ல முடியாத நோய்கள் இருக்கு. அதை யாருக்கு நம்ம சொல்லுவோம், நம்மை படைத்த ரப்புதான் நம்ம சொல்லுவோம். அந்த தொழுகைக்கு பின்னால் நம்ம என்ன செய்யணும், இமாம் துவா ஓதுறாங்க, ஒரு 2 நிமிஷம் துவா ஓதுறாங்க, முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ நம்முடைய தேவைகள் நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட முறையிடணும், அல்லாட்ட நம்ம கேட்கணும். கேட்டால் அல்லா கொடுக்க என்ன செய்யலாம், தயாராக இருக்கிறான். அதுவும் பராத்துடைய இரவுல அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான். இறங்கி வந்து நம்மளோட கேட்கறான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, அவருடைய பாதரை என்ன செய்யறேன், நான் மன்னித்து விடுகின்றேன். என்னிடத்திலே ரிசுக்கு கேட்பவர் உண்டா, நான் ஒரு ரிசுக்கு தர்றேன். பலா முசீபத்தை விட்டு நீக்குவதற்காக என்னிடத்துல துவா கேட்கிறாரா, அவருடைய பலா முசீபத்தை நான் நீக்கிறேன். அப்ப அல்லாட்ட நம்ம கேட்கணும். துவா எப்படி கேட்கறது என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப 3 யாத்திரைகள் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓதுறோம். அந்த 3 யாத்திரைகள்லையும் ஒவ்வொன்றாக நீங்கிட்டு வைத்து நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், பலா முசீபத்தை விட்டு நீங்குவது. 4ஆவதாக ஒரு யாத்திரை ஓதும். அது யாருக்கு, நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்மை விட்டு சென்ற நம்முடைய முன்னோர்களுக்காக. நம்முடைய பெற்றோர்கள், சில பேருக்கு தந்தை உயிரோடு இருக்கலாம், தாய் மரணித்திருக்கலாம், அல்லது தாய் உயிரோடு இருக்கலாம், தந்தை மரணித்திருக்கலாம், சில பேருக்கு பெற்றோர்கள் மரணித்திருக்கலாம். அவனுக்காக என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு யாத்திரை ஓது கூட என்ன செய்யறதில்லை, இந்த மாதங்களில் துவா ஓதுறதில்லை, மற்ற நாட்கள்ல செய்யறதில்லை. காரைக்கால் பகுதிகளில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பிறகும் கபருஸ்தான்ல நின்று எல்லாம் துவா செய்வாங்க. குறைஞ்சது ஒரு 10 பேராவது நின்று என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. என்ன யாருக்காக துவா செய்யறாங்க, அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அங்கே அடங்கியிருப்பாங்க, பெற்றோர்கள் அங்கே அடங்கியிருப்பாங்க. இது பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமை. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. அதே போல மரணித்து விட்ட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே உண்டு. ரசூலுல்லாஹ் பிரிச்சே சொல்லியிருக்கிறாங்க. ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் பர்ர வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோருக்கு, உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறாரோ, தூபா லஹு ஸாதல்லாஹு ஃபீ உமரிஹி, அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், அவருடைய வாழ்நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிக்க செய்வார். ஒரு 50 வருஷம் ஒரு வாழ்வான்னு அல்லாஹ் எழுதிட்டான். ஆனா பெற்றோரை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறார். பெற்றோரை தன் பக்கம் வைத்து, தன்னிடத்திலே, தன் வீட்டிலே வைத்து மிகவும் அழகான முறையிலே தன்னுடைய பெற்றோரை பார்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாளை அல்லாஹ் அதிகரிக்கிறான். 50 வருஷத்துக்கு 100 வருஷம் வாழ் அல்லாஹ் அதிகரிக்கிறான்.
இது உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு. சரி, பெற்றோர்கள் இல்லை வஃபாத்தாயிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அபூ உஸைத் மாலிக் இப்னு ரபீஅத் ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மத்தியிலே நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது பனு சலமா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் வந்தார். பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த மனிதர் என்ன செஞ்சாரு? வந்தார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கு கூட நன்முறைகளை நடந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பெற்றோர்கள் வஃபாத்தாயிட்டாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, ஆனால் அவர்களோடு நன்முறைகள் நடந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா என்று கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, ஆம், அதற்கு வழிகள் இருக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. வஃபாத்தாயிட்டாலும் கபூரில் அடக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு யாத்திரை கூட ஓதமே செஞ்சிடறாங்க, இன்னைக்கு அப்படியே விட்டுடுறாங்க. எதுவும் அதெல்லாம் போய் சேராது, கொள்ளாது, அதெல்லாம் போய் என்ன செய்யலாம், அவங்களுக்கு போய் நன்மைகள்லாம் சேராது. எத்தனையோ ஹதீஸுகள் இருக்கு, அதை மட்டும் ஒரு டாபிக் எடுத்து பேசுனீங்கன்னு வைங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே நான் பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. நன்மைகள் போய் சேரும். அவர்கள் எந்த ஆயத்துக்களை சொல்றார்கள் என்பதை கூட என்ன செய்வேன், அது தப்சீர்களை முதல்ல நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பராத்துடைய இரவுல அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த அந்த மனிதருக்கு சொல்றாங்க, உன்னுடைய பெற்றோருக்கு, மரணித்து விட்டவனுடைய பெற்றோருக்கு நீ 5 கடமைகள் நீ செய்யணும். 5 கடமைகள் நீ செய்யணும். அதில் முதலாவது, அவர்களுக்காக நீ துஆ செய்ய வேண்டும். 2வது, அவர்களுக்காக நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். 3வது, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஏதேனும் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதிகளை நீ நிறைவேற்ற வேண்டும். 4வது, அவர்களுடைய உறவு முறைகளை நீ பேணி வாழ வேண்டும். அவங்களுடைய உறவு முறைனா என்ன? பெற்றோர்களை கூட பிறந்தவங்க, அத்தா கூட பிறந்தவங்க, தங்கச்சி இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, சின்னத்தா மாமி, அதே போல அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்க, சின்னம்மா மாமா. எங்க கூட என்ன செய்யணுமா? நீ நன்முறையில் நடந்து கொண்டால் கபரில் இருக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோருடன் நீ நன்முறை நடந்து கொண்டதை போன்று என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அடுத்து 5வது, அவர்களுடைய நண்பர்கள். பெற்றோருக்கு நண்பர்கள் இருப்பாங்க, தந்தைக்கு நண்பர்கள் இருப்பாங்க, தாய்க்கு தோழிகள் இருப்பாங்க. அவர்களுடன் நம்ம என்ன செய்யணும்? நன்முறையில் நடந்து கொண்டால் கபரில் இருக்கக்கூடிய உடைய பெற்றோர்கள் நீ நன்முறை நடந்து கொண்டாய் என்று அந்த மனிதருக்கு சொன்னார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டது. நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டாலும் அவர்களை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. கபராளிகள் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய நன்மைகள், யாரையும் நம்ம சலாம் சொல்ல மாட்டாங்களா? எனவே தான் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, கபருக்கு பக்கம் நீங்க சொன்னா என்ன செய்யுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹல் குபூர் என்ற அந்த துஆவை நீங்க ஓதுங்க. கபராளிகளே, உங்கள் மீது அல்லாஹ் உங்களுடைய சாந்தி உண்டாகட்டும். கபராளிகள் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய காது காலத்து கேட்குறாங்க, சொல்றாங்க, நம்ம மூத்தாப்புறம் போய் சேராது, அவங்களுக்கு காது கேட்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நம்ம யார் சொல்ல நம்ம நம்புறது? சாதாரணமாக சொல்ற நம்புறதா, ரசூலுல்லாஹ் சொல்றதை நம்புறதா? அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் அந்த துஆவை சொன்னாங்க? கபராளிகளுக்கு காது கேட்காது அப்படின்னு சொன்னா அந்த துஆவை ஏன் சொன்னாங்க? இன்னொரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் கபர்ல என்ன செய்யப்பட்டுச்சு? அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. அடக்கம் செய்ததற்கு பின்னால் உறவினர்கள் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாருமே வந்துருவாங்க. அந்த உறவினர்கள் நடந்து வரக்கூடிய காலடி சப்தத்தை அந்த மையத்தை கேட்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப யார் சொல்றதுக்கு நம்புறது? நம்ம யார் சொல்றது நம்பணும்? ரசூலுல்லாஹ் சொல்றதுதான் நம்பணும். எல்லாம் போய் சேராது, அவங்களுக்கு காது கேட்காது. அவங்க அதுக்கு ஆயத்தை சொல்லுவாங்க. அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கங்கிறத இன்ஷா அல்லாஹ் பராத்துடைய இரவுல நான் அதை சொல்றேன். அது சொன்னோம்னா நம்ம நீண்டு போயிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த இரவை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நமக்கு என்ன செஞ்சால் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையை கொடுத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இப்படிப்பட்ட பரக்கத்தான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த இரவிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அந்த லிஸ்டைங்களை சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி உண்டான விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் பராத்துடைய இரவை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பராத்துடைய இரவை நாம் சந்தித்து அதிலே நல்ல இபாதத்துகள் செய்து நம்முடைய ஆயுளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீட்டி நமக்கு நிறைவான செல்வங்களை கொடுத்து பலாவில் முசீபத்துகளிடம் விட்டு நீக்கி துன்யாவிலும் சிறந்த முறையில் வாழக்கூடிய தௌஃபீக்கினையும் நாளை மறுமையிலும்
ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே வாழக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் நமது பெற்றோருக்கும் நம்மை விட்டு சென்றுவிட்ட மௌத்தாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌஃபீக்கினை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.